நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன். தற்பொழுது சுழற்சியானது மன்னார் வளைகுடா பகுதிகளில் தென்கோடி மாவட்டங்களுக்கு கிழக்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் மிக நெருக்கத்தில் தான் நிலவி கொண்டிருக்கிறது. அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களிலும் அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்திலும் அது மேற்கு நோக்கி நகரம் முற்படும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். இது தொடர்பான ஒரு எழுத்துப்பூர்வமான பதிவை சில மணி நேரங்களுக்கு முன்பாக நமது முகநூல் பக்கத்திலும் சரி, நமது எக்ஸ் தளத்திலும் சரி நான் உங்கள் கூட பகிர்ந்திருந்தேன். இவைகளெல்லாம் ஒருபுறம் இருக்க, மறுபுறம் பார்த்திங்கனாக்கா இப்போ டெல்டாவில் சில இடங்களில் கனத்த மழை பொழிவு தொடர்ச்சியாக சில இடங்களில் பதிவாகி கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வை பார்க்க முடிகிறது. குறிப்பாக காரைக்கால் பகுதிகளில் இரவு 11:30 மணி வரையிலான அந்த காலகட்டத்திற்குள்ளாக கிட்டத்தட்ட 137 மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது. மாலை நேரத்தில் ஒரு 5:30 மணி வாக்கில்னு நினைக்கிறேன், இல்லை 8:30 மணி வாக்கில் இரவு நேரத்தில் கிட்டத்தட்ட 60 மில்லிமீட்டர் அளவு மழை தான் பதிவாக இருந்தது. அடுத்த ஒரு 3 மணி நேரத்திற்குள்ளாக பார்த்திங்கனாக்கா 77 மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது. விட்டு விட்டு மிக மிக பலத்த மழைன்னு சொல்லலாம். அதாவது அந்த இன்டென்சிட்டி பார்த்திங்கனாக்கா ஒரு 5 நிமிஷம் பயங்கர வேகமாக 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படி பெஞ்சிட்டு இருந்தது. ஸோ இந்த மாதிரியான நிலை தான் பல்வேறு இடங்களிலும் இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி என்னால் தெரிஞ்சிக்க முடியுது. ஸோ மயிலாடுதுறை சுற்று வட்டார பகுதிகளிலும் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழையானது பதிவாகிவிட்டது. அதில் மாற்றங்கள்லாம் கிடையாது. சில பகுதிகளின் நிலவரத்தை உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த காணொலியின் இறுதியில். அது மட்டும் இல்லாமல் காணொலியின் இறுதியில் நம்ம கேள்விகளுக்கு வர பதில் சொல்லணும் இல்லையா? ஸோ எப்பப்போ நேரம் கிடைக்குதோ அப்போலாம் சில பகுதிகளின் நிலவரத்தை உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன். நிகழ்நேர தகவல்கள் தொடர்பாக நிச்சயமாக நம்ம டிஸ்கஸ் செய்தே தீரணும். ஏன்னா ஒரு சில இடங்களில் பார்த்திங்கனாக்கா ரொம்ப நேரமாகவே என்னால் மழை மேகங்களை பார்க்க முடியுது. அரியலூர் மாவட்டத்தில் பார்த்திங்கனாக்கா அரியலூர் ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷனில் கூட 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழையானது பதிவாக இருக்கிறது. அப்போ எவ்வளோ இடங்களில் சிறப்பான மழை பொழிவு இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் இதன் வாயிலாக தெள்ள தெளிவாக தெரிஞ்சிக்க முடியுது. ஸோ ஆக மொத்தத்தில் பார்த்திங்கனாக்கா தமிழகத்திற்கு இந்த சுற்று மிக சிறப்பான ஒரு சுற்று தான். அதில் மாற்றங்கள் என்பதே கிடையாது. அடுத்த சுழற்சி 48 மணி நேரத்தில் உருவாக இருக்கிறது. 14ஆம் தேதி வாக்கில் அந்தமான் கடல் பகுதிகளில் உருவாகக்கூடிய அந்த சுழற்சி அதன் பிறகு பார்த்திங்கனாக்கா தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளை அடைவதற்கான வாய்ப்புகள் அனைத்துமே இருக்கிறது. 16ஆம் தேதி வாக்கில் மீண்டும் தமிழக கடலோர பகுதிகளில் சில இடங்களில் மழை பதிவாக தொடங்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அது தொடர்பான விஷயங்களை நம்ம அடுத்தடுத்த நாட்களில் விவாதிக்கலாம். இப்போதைக்கு நம்ம மன்னார் வளைகுடா பகுதிகளில் நிலவி கொண்டிருக்கக்கூடிய அந்த சுழற்சியின் நகர்வுனால் தென்கோடி மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்ம எதிர்பார்த்திருந்த ஒன்று. அதுதான் நிகழ்ந்தும் இருக்கிறது. திருநெல்வேலி ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷனில் கூட 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழையெல்லாம் பதிவாக இருக்கிறது. தென்காசியில் சிறப்பான மழை பதிவாக இருப்பதாக தகவல்களும் கிடைக்க வந்திருக்கிறது. குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதாக சில நண்பர்கள் எனக்கு காணொலியை பகிர்ந்திருந்தாங்க. உங்கள்கிட்ட காணொலி இருந்தால் கூட அது என் கூட நீங்கள் ஷேர் செய்து கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் எண் பார்த்திங்கனாக்கா நிறைய பேர்கிட்ட அவைலபிளாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இணைஞ்சிருந்தீங்கனாக்கா அதிலே இருக்கும் அந்த குரூப்பை யார் நிர்வகிக்கிறா அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் என்னுடைய பர்சனல் எண்ணுக்கு அனுப்பலாம். அந்த மாதிரியான காணொலிகளை உங்கள் பகுதியின் காணொலிகளை நீங்கள் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். நான் கம்பல் பண்ணிலாம் கேட்கல. ஏன்னா அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதை பார்க்கும்போது நமக்கு அந்த நிலவரம் தெரிஞ்சிடும், அந்த பகுதிகளில் எந்த மாதிரியான மழை பதிவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்போ எப்படி இருந்தாலும் தென்காசி மாவட்டத்தில், கன்னியாகுமரி மாவட்டத்தில், நெல்லை மாவட்டத்தில், தூத்துக்குடி மாவட்டத்தில் சில இடங்களில் கனமழை அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்திலும் பதிவாக தான் போகுது. இவைகளெல்லாம் ஒரு புறம் இருக்க, டெல்டாவிலையும் அடுத்த 24 மணி நேரத்தில் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. தற்பொழுது டெல்டாவில் பதிவாகக்கூடிய மழை என்பது மிக உக்கிரமாக பதிவாகி இருக்கிறது, பதிவாகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். மேலும் பதிவாக இருக்கிறது சில இடங்களில். அதுதான் நிதர்சனமான உண்மை. இப்பொழுது நிகழ்நேரத்தில் பார்த்திங்கனாக்கா, அதாவது சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாக இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களை நாம் அடிப்படையாக கொண்டு உற்று நோக்கும்பொழுது மயிலாடுதுறை கும்பகோணம் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையில் நீண்ட நெடிய நேரமாக பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது. இந்த நரசிங்கம்பேட்டை சுற்று வட்டார பகுதிகளாக இருக்கட்டும், அதே போல் கதிராமங்கலம் சுற்று வட்டார பகுதிகள், கிழியனூர் சுற்று வட்டார பகுதிகள், இவை தவிர்த்து விஷ்ணுபுரம் சுற்று வட்டார பகுதிகள். ஸோ இங்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா ரொம்ப பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது. ஸோ நீங்கள் யாராவது மயிலாடுதுறை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் மயிலாடுதுறை கும்பகோணம் இடைப்பட்டிருக்கக்கூடிய சாலையில் வசித்து கொண்டிருந்தீங்கனாக்கா உங்கள் பகுதியின் நிலவரத்தை கூட பகிர்ந்து கொள்ளுங்க. பொறையார், வரிச்சிக்குடி மாதிரியான பகுதிகளிலும் தொடர்ச்சியாக மழை மேகங்களை பார்க்க முடியுது. நெடுங்காடியிலையும் பார்த்திங்கனாக்கா வலுவான மழை மேகங்கள் அவ்வப்பொழுது பதிவாகி கொண்டிருக்கிறது. காரைக்கால் நகர பகுதிகளில் இன்டென்ஸான மழை தான். அதெல்லாம் மறுக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. பட் இந்த மாதிரியான மழையெல்லாம் இதற்கு முந்தைய காலங்களில் பதிவாக இருக்கிறது. கொஞ்ச நேரத்திற்கு முன்பாக இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் கூட நான் ஒரு காணொலியை பதிவு பண்ணியிருந்தேன். அங்கே எந்த மாதிரி மழை பதிவாகுது அப்படிங்கிற மாதிரி. காரைக்கால் நகர பகுதியில் இந்த மாதிரியான மழையை தொடர்ச்சியாக ஒரு நாள் முழுக்க பெய்து நான் பார்த்துருக்குறேன். ஒரு நாளைக்கு மேலேயும் பெய்து நான் பார்த்துருக்குறேன் என்னோடய சிறு வயதில். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஞாபகம் எனக்கு வந்தது. ஏன்னா அப்படி ஒரு சத்தம் வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் பெய்யக்கூடிய மழையில். இப்போ சமீப காலத்தில் நான் கடந்த சில ஆண்டுகளில் பார்த்தேன் இல்லையா? ஸோ அப்போல்லாம் பார்த்திங்கனாக்கா ஒரு ஆக்டிவ் ஸ்பெல்லில் ஆக்சுவலாக நான் காரைக்காலில் இல்லை. அந்த நேரத்தில் நான் பெரும்பாலான நேரங்களில் நான் சென்னையில் தான் இருந்துட்டுருக்கிறேன். ஸோ அதனால்
ரீசெண்ட் டைம்ஸில் என்னால் அந்தளவுக்கு பார்க்க முடியல. இப்போ நான் இங்கே இருக்கிறதுனால என்னால் வந்து பார்க்க முடிஞ்சுது இந்த ஆக்டிவ் ஸ்பெல்லை. நல்ல இன்டென்ஸான மழை, கண்டினியூஸாக அந்த சவுண்டே பார்த்திங்கனாக்கா வேறு லெவல் சவுண்டுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருந்தது அது வந்து பார்க்குறதுக்கு. ஸோ 137 மில்லிமீட்டர் அளவு மழை என்பதே மிக குறைவு தான் எனக்கு தெரிஞ்சு. இந்த மாதிரியான இன்டென்சிட்டியில் அந்த மழை பதிவாகி இருக்குது. ஒருவேளை அந்த எப்படி சொல்கிறதுனா, அந்த கடலோரத்தில் தானே இருக்குது, அந்த பீச் ரோட்டில் தான் இருக்குது ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன். ஸோ அதனால தான் ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன் இல்லை, இப்போ நம்ம டாப்ளர் வெதர் ரேடார் ஸ்டேஷன் வந்து அங்கே தான் இருக்குது, பீச் ரோட்டில் காரைக்காலில். அங்கே வந்து 137 மில்லிமீட்டர் அளவு மழை 11:30 மணி வரையில் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்துப்போம். அதற்கு பிறகும் மழையானது பதிவாக இருக்கிறது. காரைக்கால் நகர பகுதிகளிலும் சில இடங்களில் பார்த்திங்கனாக்கா மிக கனத்த மழையெல்லாம் தொடர்ச்சியாக பதிவாக இருக்கிறது. இப்போ மயிலாடுதுறை பகுதிகளில் கண்டிப்பாக கனத்த மழை பதிவாக இருக்கும். பொறையாறு அது வந்து காரைக்காலுக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி, தமிழ்நாடை சார்ந்த பகுதின்னு சொல்லலாம். ஸோ காரைக்கால் பார்த்திங்கன்னா புதுச்சேரி மாநில பகுதி. இப்போ அதே போல் புதுச்சேரி யூனியன் பிரதேச பகுதின்னு சொல்லலாம். நெடுங்காடு, வரிச்சிக்குடி இதெல்லாம் வந்து காரைக்கால் மாவட்டத்தை சார்ந்த பகுதி தான். ஸோ அங்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா தொடர்ச்சியாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது. அங்கெல்லாம் 180 மில்லிமீட்டர் அந்த மாதிரி பதிவாகி இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தோராய கணக்கு. காரைக்காலிலே இந்நேரம் கண்டிப்பாக 150 மில்லிமீட்டர் அளவு மழையை தாண்டி இருக்கும். இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக கிடைச்ச ரெயின் டேட்டா, அதாவது அஃபிஷியல் ரெயின் டேட்டா நமக்கு கிடைக்க வந்ததுன்னா நமக்கு வந்து தெரிஞ்சிடும். இப்போ நான் சொல்லியிருக்கிற அந்த மழை அளவு என்பது அந்த 11:30 மணி வரையில் பதிவாக இருக்கக்கூடிய மழை அளவுன்னு நான் சொல்கிறேன் இல்லையா, அது வந்து ஆக்சுவலாக அஃபிஷியல் ரெயின் கேஜில் பதிவாக இருக்கக்கூடிய மழை அளவு தான். அதன் பிறகும் மழையானது பதிவாக இருக்கிறது. அப்போ அந்த மழை அளவுகளை நிச்சயமாக மாற்றம் இருக்க தான் போகுது. ஸோ இவை தவிர்த்து நிறைய இடங்களில் மழை மேகங்களானது பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது. ஸோ மழை மேகங்கள் பதிவாகாமலாம் கிடையாது. இப்பொழுது நேரத்தை பதிவு பண்ணிடுறேன். இப்பொழுது நேரம்னு பார்த்திங்கன்னா அதிகாலை 20 நிமிடங்கள் ஆகிறது. 12:20 மணி ஆகுது அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம வந்து சொல்லலாம். நேற்றைக்கும் இன்றைக்கும் இடையிலுள்ள வித்தியாசம் என்பது வெறும் 20 நிமிடங்கள் மட்டும்தான். இந்த நேரத்தில் இந்த காணொலியை பதிவு செய்து கொண்டிருப்பதற்கான முக்கிய நோக்கம் என்பது உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் வழங்கணும், அண்ட் தற்போதைய நிலவரத்தை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறது தான். அண்ட் விருத்தாச்சலம் சிதம்பரம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் பரவலான மழை மேகங்கள் தான். சேத்தியாத்தோப்பு, ஸ்ரீமுஷ்ணம் சுற்று வட்டார பகுதிகள், அதே போல் பார்த்திங்கனாக்கா கூவத்தூர் சுற்று வட்டார பகுதிகள். இவை தவிர்த்து கூவத்தூர்னால் அந்த கூவத்தூர் கிடையாது, இது வந்து ஸ்ரீமுஷ்ணத்துக்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அங்கெல்லாம் மழை மேகங்கள் இருக்குது. பெண்ணாடம், திட்டக்குடி, லப்பை குடிக்காடு பெரம்பலூர் மாவட்டத்தில், அரியலூரில், அதே போல் பார்த்திங்கனாக்கா பெரம்பலூருக்கு இருக்கிறதுல கூட பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது. சில இடங்களில் நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது. பெரம்பலூர் லப்பை குடிக்காடு இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையின் பல இடங்களில், செந்துறை, உடையார்பாளையம் சுற்று வட்டார பகுதிகள், ஐயம்பேட்டை, தஞ்சாவூர் சுற்று வட்டார பகுதிகள், தஞ்சாவூர் வல்லம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், திருச்சிராப்பள்ளி மாநகரில் மணச்சநல்லூர் திருச்சிராப்பள்ளி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையின் பல இடங்களில் என அங்குமிகமாக மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது. தென் மாவட்டங்களை பொறுத்தவரையில் பரமக்குடி, கமுதி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் பரமக்குடிக்கு மிக நெருக்கத்தில் சில இடங்களில் வலுவான மழை மேகங்களை பதிவாகி வருகிறது. நாயனார் கோயில் சுற்று வட்டார பகுதிகளிலெல்லாம் மழை மேகங்களை பார்க்க முடிகிறது. சாத்தூர், சிவகாசி, பந்தல்குடி போன்ற விருதுநகர் மாவட்ட பகுதிகளிலும் மழை மேகங்களை நம்மளால் பார்க்க முடிகிறது. ஸோ ஆக மொத்தத்தில் இது எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, ஒரு மேசிவான ரெயின் வந்து ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் பதிவாகி கொண்டு இருக்குது அப்படிங்கிறது மட்டும் நல்ல தெளிவாக தெரியுது. ஜஸ்ட் இதை வந்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் மழை வந்து குறைஞ்சிருக்கணும், குறையலைன்னா குறைஞ்சிரும். அதுதான் இப்போ காலையில் இருந்த அளவுக்கு வந்து இப்போ வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கிடையாது. இப்போ ரேடார் படத்தை பார்க்கும்போது நமக்கு அதுதான் தெரியுது. அந்த சைடில் பார்த்திங்கனாக்கா பெரிய அளவில் ஆக்டிவிட்டி இருக்கிற மாதிரி நம்மளால் ரேடார் படங்களில் பார்க்க முடியல. ஒரு சில இடங்களில் அந்த பைபாஸ் ரோடில், இப்போ உதாரணத்துக்கு நம்ம திருவண்ணாமலை, சேத்பட்டு இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் நம்மளால் ஸ்டாம்பை பார்க்க முடியுது. அப்பப்போ நம்ம பாண்டிச்சேரி, கடலூர் பகுதிகளில் கூட ஸ்டாம்பை வந்து பார்க்குறோம். பட் ஆனால் இப்போ சமீப நேரமானு சொல்லலாம், சில மணி நேரங்களாக சென்னை அருகில், சென்னை மற்றும் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு அருகில் மழை மேகங்களை கன்சிஸ்டண்ட்டாக பார்க்க முடியல. ஸோ இது வந்து அந்த இடத்துல மழை குறைய தொடங்கி இருப்பதை உறுதிப்படுத்துது, சுழற்சி நகர்ந்து கொண்டு இருப்பதையும் உறுதிப்படுத்துது. இப்போ அடுத்தடுத்து பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து பாண்டிச்சேரி, கோடியாக்கரை இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் அப்கமிங் ஹவர்ஸ்லேயும் வந்து அப்பப்போ மழையானது பதிவாகும். பட் டெல்டாவில் இந்த மழை வந்து கண்டினியூ ஆனிச்சுனாக்கா இது வந்து ஒரு வேறு லெவல் மழைங்க. இது அப்படி ஒரு மழை. இது என்ன மாதிரி மழைங்கிறீங்க, எப்படி சொல்கிறதுனா இந்த மழையை விவரிக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் வந்து சொல்கிறேன். நல்ல இன்டென்ஸான மழை காரைக்கால் பகுதிகளில் பதிவாக இருக்கக்கூடிய அந்த மழை ஓவராலாகவே நிறைய இடங்களில் அந்த மழையானது பதிவாக இருக்கிறது. உங்களது பகுதியின் நிலவரத்தை நீங்களே வந்து கமெண்ட் செக்ஷனில் எங்கள் கூட பகிருங்க. திண்டிவனம் அருகில் கூட சில இடங்களில் நம்மளால் வந்து ஸ்டாம்பை வந்து பார்க்க முடிகிறது. வந்தவாசி, திண்டிவனம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் கூட மழையானது பதிவாகி கொண்டிருக்கலாம். அதே போல் நம்ம வேலூர் மாவட்டத்தில் கூட, கண்ணமங்கலம் அருகில், ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கூட சில இடங்களில் மழை மேகங்கள்லாம் பதிவாகி வருகிறது. தென் மாவட்டங்களில், தென்கடலோர மாவட்டங்களில், கமுதி மற்றும் தூத்துக்குடி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில், விளாத்திக்குளம், சாயல்குடி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் மழை மேகங்கள் தென்பட்டு கொண்டு இருக்கிறது. இப்போ ராமேஸ்வரத்தில் கூட பார்த்திங்கன்னா மண்டபம் அருகிலெல்லாம் கூட மழை மேகங்களை பார்க்க முடிகிறது. கீழக்கரை மண்டபம்,
ராமேஸ்வரத்தை நோக்கி மழை மேகங்கள் படையெடுக்குது. மன்னார் பகுதிகளில் இலங்கையில் மழை மேகங்கள் பரவலாக இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது மகிழ்ச்சியாக எனக்கு இருக்குது. உங்களுக்கு தான் தெரியும் அந்தந்த பகுதி நிலவரம் என்பது. நீங்கள் வந்து மறக்காமல் கருத்துரை பகுதியில் அதை வந்து பகிருங்க. அந்த கருத்துரை பகுதியில் நீங்கள் பிற்பகல் நேர காணொலியில் கேட்டிருக்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் நான் வந்து இப்போ விளக்கங்கள் வந்து வழங்க போகிறேன். இப்போ நம்ம ரேடார் படத்தை பொறுத்த வரைக்கும் அதோட நேச்சரை உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஒரு 300 கிலோமீட்டர் சர்க்கிளில் தான் ஓரளவுக்கு அதனால் வந்து தெளிவாக காட்ட முடியும். அதை தாண்டி இருக்கக்கூடிய தூரத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் என்னென்ன நடக்குதுங்கிறதெல்லாம் அதால் அக்யூரேட்டாலாம் பிக் பண்ண முடியாது ஸ்டாமை. அதுவே அரைகுறையாக தான் காட்டும். இப்போ உடுமலைப்பேட்டை அருகில் கூட அரைகுறையாக ஸ்டாம்லாம் காட்டுது. கொடைக்கானல் பகுதிகளை நம்ம அதிகமாகவே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். கொடைக்கானல் பகுதிகளில் ரொம்ப நேரமாகவே அது வந்து ரொம்ப வலுகுறைந்த அளவில் ஸ்டாம்ஸை வந்து காட்டிகிட்டு இருக்குது. அதாவது அது காட்டுது, ஏன்னா அது தூரமாக இருக்குது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ கிட்டக்க இருக்குனாக்கா அது வந்து இன்டென்ஸாக காட்டும். தூரமாக இருக்கக்கூடிய பகுதிகளை அது வலு குறைந்த மாதிரி காட்டினாலுமே அங்கே வலுவாக பதிவாகி கொண்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். நீங்கள் யாராவது கொடைக்கானலில் இருந்தீங்கன்னாக்கா உங்கள் பகுதியை நிலவரத்தை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக அது வந்து எங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமாக தான் இருக்கும். சரி, நம்ம கேள்விகளுக்கு பதில் வழங்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ தென்கோடி மாவட்டங்கள்னு நான் சொல்கிறது தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டங்களை தான் நான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி சொல்கிறேன். இதில் விருதுநகர் மாவட்டத்தினுடைய ஒரு பார்ட்டும் வந்து அடங்கும். தேனி மாவட்டங்களும் கண்டிப்பாக வந்து பெனிஃபிட் வந்து அடைஞ்சிடும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. கேள்வியை பொறுத்த வரைக்கும் முதல் கேள்விக்கு போயிடலாம். ரொம்ப வித்தியாசமான கேள்விகள்லாம் இந்த வாட்டி முன் வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன் கடந்த காணொலியில். ஸோ ஒரு கேள்வியை நம்ம வந்து பார்த்துடலாம். முதல்ல தாம் வேலையோ அப்படி தான் வந்து கேட்டிருக்காரு. இமானுவேல் சார், தென் மாவட்டத்தில் கடும் பாதிப்புள்ள மழை இருக்கிறது போல் தெரிகிறது. இரவு நேரத்தில் அதிதீவிர கனமழை தென் மாவட்டத்தில் பதிவாகி வருகிறது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு கமெண்ட் வந்து பண்ணியிருக்கிறாரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா ஓவராலாக நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னாக்கா கண்டினியூஸ் ரெயினாக இருந்தாலும் 100 mm 150 mm அந்த அளவுக்கு தான் வந்து இருக்குது. மேபி இது வந்து எக்ஸ்டெண்ட் ஆனிச்சுனாக்கா 200 mm வரைக்கும் வந்து போகலாம். அதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதற்கும் மேலே சில இடங்களில் பதிவாகுமாங்கிறது வந்து நமக்கு போக போக தான் வந்து ரெயின்ஃபால் டேட்டா கிடைக்க வந்தால் தான் உண்மையிலே அதை வந்து நம்மளால் வந்து கன்க்ளூட் பண்ண முடியும். பட்டு மழை வேணும்னு வந்து எல்லோரும் கேட்டது தானே, அதுக்கு சாதகமான ஒரு அமைப்பு வந்து வந்திருக்குது. இப்போ இதுவரையில் நம்ம வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் தென்கோடி மாவட்டங்களில் பெரிய அளவில் மழை வந்து பதிவாகலை. அதனால் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க மழை வந்து வேணும், எப்போ பதிவாகும். இந்த வாட்டியும் தென்கோடி மாவட்டங்களுக்கு மழை வந்து இல்லையா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வருத்தம்லாம் பட்டிருந்தாங்க. அதில் சில பேர் ரொம்ப மிஸ்லீட்லாம் கூட பண்ணாங்க. நம்ம இதில் வந்து கமெண்ட் பண்ணவங்களே பார்த்திங்கனாக்கா அந்த சுழற்சி வந்து இலங்கையே நெருங்காது, தமிழகத்தையே நெருங்காது, எங்கேயுமே போகாது, அது படிக்க அப்புறம் எதுக்கு அது வந்து வருதுங்கிறது தான் என்னோடய கேள்வி. ஸோ யதார்த்தத்தை சில பேர் வந்து புரிஞ்சுக்கிறதில்ல. ஒரு மிகைப்படுத்தல் எப்படி ஒரு தவறான ஒரு விஷயமோ அந்த நேரத்துலேயும் நான் உங்களுக்கு அதை விளக்கத்தை கொடுத்துருந்தேன். மிகைப்படுத்தலும் தவறு, அது ஒன்றுமே இல்லைன்னு ஒன்றத்தை வந்து நம்ம துச்சமாக என்றதும் தவறு. எது நடக்குதோ அதோடய ஃப்ளோலே அப்படியே போயிட்டுருக்கிறது தான் வந்து நிதர்சனம். அதுதான் மக்களுக்கு வந்து பயனளிக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கையாக இருக்குது. அந்த நம்பிக்கைக்கு ஏற்றவாறு தான் இவ்வளோ நாளாக நான் காணொலிகளை பதிவு செய்து கொண்டு இருக்கிறேன். இன்னுமுமே என்னால் வந்து கொஞ்சம் அந்த நம்பிக்கையை எப்படி சொல்கிறதுனா, அந்த உறுதித்தன்மை இல்லாத அந்த விஷயத்தை இப்போ 80% உறுதியாக நம்ம சொல்கிறத ஒரு 60% குறைத்து கொண்டு ஒரு 3 நாளுக்கு முன்னாடி கூட நம்மளால் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கூட சில மழை வாய்ப்புகளை சொல்ல முடியும். பட் எப்படியும் அது வந்து ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ளே தான் அது வந்து அக்யூரேட்டாக இருக்க போகுது. 24 to 36 ஹவர்ஸ்க்குள்ளே. நான் வந்து 72 ஹவர்ஸுக்கு முன்னாடி 72 மணி நேரத்துக்கு முன்பாக அதை சொன்னால் கூட அதில் ஸ்லைட் சேஞ்சஸ் இருக்கும். அப்புறம் அடுத்த பதிவை பண்ணி நான் அந்த சேஞ்சஸ் பண்ணுவேன். பட் இதில் என்ன ஒரு சிக்கல்னால், நான் 3 நாளைக்கு முன்னாடி ஒரு பதிவு ஒன்று போடுவோம் இல்லையா, அந்த 72 மணி நேரத்துக்கு முன்பாக அதில் ஒரு ட்ராக் ஒன்று நான் வந்து சொல்லியிருப்பேன். வெதர் மாடல்ஸ் அப்படி தானே காட்டும். அதில் ஒரு ட்ராக் ஒன்று காட்டும். இந்த இடத்துல லேண்ட்ஃபால் ஆகும், அது இப்படிலாம் நகர்ந்து போகும், அதனால் இங்கெல்லாம் மழை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ராக் ஒன்று காட்டும். அதை பேஸ் பண்ணி சொல்லும் போது அங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து உத்வேகமாகிடுறாங்க. அது வந்து நிறைய வந்து ஷேர் செய்யப்படுது. அதுக்கப்புறம் மழை இல்லைனாக்கா அவங்க வந்து வருத்தப்படுவாங்க. பட் அது வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஒரு வீடியோவுக்கு அதிக வியூஸ் வாங்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம். அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு கணிப்பை வந்து ரொம்ப காலத்துக்கு முன்பாகவே சொல்லி அதன் மூலியமாக வந்து ஒரு பரபரப்பை ஒரு ஹைப்பை க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. சரி, நம்ம இந்த கேள்விக்கான பதிலுக்கு வந்துடுவோம். எஸ், தென்கோடி மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு என்பது வந்து இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 200 மில்லிமீட்டர் அளவு மழை அதற்கு மேலும் பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறேன். அதற்கு மேலும் பதிவாகுமா அப்படிங்கிறது வந்து கேள்விக்குறி தான். சார், மீண்டும் புயல் உருவாகுமா அப்படின்னு சொல்லி நாகவிஷ்ணு அப்படிங்கிறவங்க வந்து கேட்டிருக்கிறாங்க. புயல் உருவாகுமாங்கிறத பொறுத்த வரைக்கும் மேபி உருவாகலாம், உருவாகாதான்னு கிடையாது. டிசம்பரில் வந்து புயல்கள் வந்து டிசம்பர் மத்தியில் நிறைய முறை வந்து உருவாகி இருக்குது.
பட் இப்போ இருக்கிற கண்டிஷன்ஸை பார்க்கும்போது இப்போ அடுத்து வரக்கூடிய சுழற்சிக்கு வந்து நிறையவே எஜஸ் இருக்குது. இதுக்கு இருந்த தடை வந்து அதுக்கு வந்து கிடையாது. அது வந்து ஒரு ஜாலியான ஒரு நபராக வருது. ரொம்ப வேகமாகவே நகர்ந்து வர்ற அளவுக்கு அதுக்கு வந்து ஒரு இடம் வந்து இங்கே வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. பட் இவனுக்கு அப்படி இல்லை பாருங்கள். எவ்வளோ கஷ்டப்பட்டு போராடி திக்கி திணறி இலங்கையில் வந்து ஸ்ட்ரகிள் ஆகி அதுக்கப்புறம் மன்னார் வளைகுடா பகுதிக்கு வந்து இங்கே இவ்வளோ நேரம் வந்து மூச்சை பிடிச்சிக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கான். நமக்கு மழையை கொடுத்துட்ருக்கான். அவன் அப்படி விற்க போகிறது கிடையாது. அவன் வந்து வரும்போதே பார்த்திங்கனாக்கா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துடுவான் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுது. எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம். புயலாக உருவாகுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அது உருவானா பெரும்பாலும் நம்ம விட்டு விலகி போயிடும் அப்படிங்கிறது தான் நான் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறது. பெரும்பாலும் அது வந்து புயலாக உருவாகாது அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நம்புகிறேன். மேபி அதுக்கு குறைவான படிநிலையில் இருக்கும். தமிழகத்திற்கு பெனிஃபிட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி என்னுடைய எதிர்பார்ப்பு வந்து இருக்குது. அதுக்கப்புறம் உஸ்மான் யுஎஸ் மணி விஎஸ் புரம் அப்படிங்கிற நண்பர் வந்து நெல்லை வெரி ஹெவி ரெயின் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மையிலே சம ரெயின் தான் நெல்லையிலையும். ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷனில் நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த மழை அளவுகள் இருக்கு இல்லையா, அதை நான் செக் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்பப்போ எந்தெந்த பகுதிகளில் எந்தெந்த அளவுக்கு மழை பதிவாகுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷனில் தான் நம்ம நெல்லையை வந்து செக் பண்ணுறோம். இல்லைனா நமக்கு வந்து 5:30 மணி வரையில் பதிவாகி இருக்கக்கூடிய அந்த மழை அளவுகள் தான் நமக்கு ஓரளவுக்கு தெரிய வரும். இப்போ கூட நம்ம ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷனில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 149 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாகி இருப்பதாக தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது. மேலும் பதிவாக வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் இந்த 200 மில்லிமீட்டர் ஆர் அபவ் 250 அப்படின்னு வந்தோன்னா கூட இந்த 200 மில்லிமீட்டர் ஒரு அது தாண்டி அப்படி அந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய எதிர்பார்ப்பு இருக்குது. அதுக்கும் மேலே பதிவானுச்சுனாக்கா இது அன்எக்ஸ்பெக்டட் மழை தான். பிகாஸ் இயற்கை இஸ் ஆல்வேஸ் அன்பிரடிக்டபிள்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் இதை எப்படி சொல்கிறதுன்னா எதிர்பார்த்ததை விட அதிக அளவு மழைன்னு சொல்லிடலாம். அந்த அளவிற்கான மழை பதிவாக இருக்கிறது. 200 மில்லிமீட்டருக்கு ப்ளஸுக்கு அது வந்து போகும்போது அந்த மாதிரி தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். பட் இப்போதைக்கு 149 மில்லிமீட்டர் அளவு மழை அந்த ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷனில் பதிவாகி இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் சொல்லணும். உங்கள் ஊரில் என்ன மாதிரி அது வந்து எப்படி சொல்கிறது நன்மை பெயர்க்கக்கூடிய விஷயமாக உங்களுக்கு படுதா? ஏன்னா மழை வந்து எங்கள் ஊரில் இல்லைன்னு கேட்குறதும் நமக்கு வந்து தினமுமே நடக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அப்படி ஒரு வேளை பெய்யும்பொழுது பார்த்திங்கனாக்கா அந்த ஒரு நாள் மழைக்கே வந்து ஐயோ இந்த அளவுக்கு மழை கடும் மழையாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் ஒரு கூற்று எப்போ மழை விடும் அப்படிங்கிற மாதிரியான கேட்கக்கூடிய ஒரு விஷயமும் வந்து வருது. பட் இதை விட பயங்கரமான மழையெல்லாம் நம்ம 30 ஆண்டுகளுக்கு முன்பு சந்திச்சிருக்கிறோம். இதெல்லாம் கடந்து தான் வந்திருக்கோம். ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னதாக கூட பார்த்திங்கனாக்கா மழையானது இந்த மாதிரி இன்டென்சிட்டிலேயே இப்போ நான் காரைக்காலில் பதிவான ஒரு மழையோட காணொலியை போட்டிருந்தேன். அந்த அளவிற்கு இன்டென்சிட்டிலேயே அது வந்து ஒரு நாள் ஃபுல்லாக பெஞ்ச காலமெல்லாம் உண்டு. பட் இப்போ எப்படி அப்போல்லாம் மழை அளவுகளை கூட யாரும் பார்க்கல. அண்ட் அந்த மழை அளவுகளை கூட ரிலேபிளாக இருந்திருக்குமாங்கிறது கூட எனக்கு வந்து தெரியல. இப்போ இருக்கக்கூடிய அந்த டெக்னாலஜி கிடையாது. ஸோ நிறைய வித்தியாசங்கள் இருக்குதுன்னு வச்சுங்களேன் அதில். ஸோ அதுக்குள்ளே நான் வந்து போக விரும்பல ரொம்ப டீப்பாக. அப்போ எந்த மாதிரிலாம் இருந்திருக்கும், அவங்க எப்படி வந்து அந்த டேட்டாஸை ஃபீட் பண்ணியிருப்பாங்க, ஒரு பேப்பரில் தான் எழுதி வச்சுருந்துருப்பாங்க. கம்ப்யூட்டரைஸ்டு ஆகிருக்கும். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடியானா அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக கம்ப்யூட்டரைஸ்டெலாம் ஆகலை. ஏதோ ஒரு பேப்பரில் வந்து அவங்க ஃபீட் பண்ணி எழுதி வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுப்போம். டேட்டாவை கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுப்போம். 35 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் கண்டிப்பாக அப்படி தான் இருந்திருக்கும். 35 வருஷத்துக்கு முன்னாடி 40 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் வந்து அந்தளவுக்கு சகஜமாக வந்து எல்லா துறைகளிலையுமே கம்ப்யூட்டர் வந்து புழக்கத்தில் வரல. அப்போ அந்த டப்பா மாதிரி இருக்கிற அந்த டாஸ் கம்ப்யூட்டர் தான் வந்து இருக்கும். பிஎஸ்என்எல் ஆஃபீஸ்லேயே பார்த்தீங்கன்னாக்கா நான்லாம் போயிருக்கிறேன். நான்லாம் அப்போ ஒரு 93 94லலாம் வந்து பிஎஸ்என்எல் ஆஃபீஸ்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா கம்ப்யூட்டரில் அந்த டாஸ் அந்த இது மட்டும்தான் இருக்கும். அதில் வந்து பார்த்துட்ருப்பாங்க, என்னென்னமோ பண்ணிகிட்ருப்பாங்கன்னு வச்சுங்களேன். ஸோ அந்தளவுக்கு தான் வந்து இருந்தது நம்மளுடைய வளர்ச்சி என்பது. இப்போ வந்து வேறு மாதிரியான வளர்ச்சி இருக்குது. இப்போ நம்மளால் வந்து டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அந்த ஸ்பீடே வேறு லெவலில் இருக்குது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜி வேறு, அப்போ இருந்த டெக்னாலஜி வேறு. அப்போ வந்து ஹேண்ட் ரிட்டனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது இந்த ரெயின்ஃபால் டேட்டாலாம். ஸோ அதனால தான் அப்போல்லாம் எந்த அளவிற்கு இருந்திருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம அப்படியே ஒரு மனசில் அப்படியே ஒரு ஓட்டம். இப்போ பெஞ்ச அந்த மழையை பார்க்கும்போது அப்பா இந்த மாதிரி நம்ம சின்ன வயசில் அப்படியே உட்காந்துருப்போம், அது படிக்க ஊற்றிக்கிட்டே கிடக்குமே, அப்படியே அழகாக உட்காந்துருப்போமே அப்படிங்கிற மாதிரியான நினப்பெலாம் வந்து வந்தது. உங்களுக்கு யாருக்காவது அந்த மாதிரி தோணியிருந்ததுன்னா நீங்கள் வந்து சொல்லுங்கள். பட் இப்போ நிறைய பேர் வந்து அந்த மாதிரி கேட்குறதுக்கு காரணம் இருக்குது. இப்போ நம்ம நிறைய விஷயங்களில் மாறுதல் அடைஞ்சிருக்கோம். நகரமயமாக்கல் என்பது பயங்கரமாக வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. அதுக்கான ரீசனை நம்ம கண்டிப்பாக வந்து பேசணும். பட் அதற்கான நேரம் வந்து இந்த காணொலியில் கிடையாது.
நம்ம இதுக்காகவே தனியாக இந்த வடகிழக்கு பருவமழையெல்லாம் மூடிட்டோம். இந்த மழை வாய்ப்புகள்லாம் முடிந்த பிறகு இப்பொழுது மழை தொடர்பான அந்த அச்சம்னு ஒன்று இருக்குது இல்லையா, அது தொடர்பாக நம்ம வந்து பேசியே தீரணும். இது வந்து பேச வேண்டிய டாப்பிக்கு. வருங்காலங்களில் இதை நம்ம வந்து எடுத்து வச்சு பேசுவோம் கண்டிப்பாக நம்மளோட சேனலில். நீங்களும் அதில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோடய விருப்பமாக இருக்குது. நீங்கள் எல்லாருமே வந்து பேசணும் நம்ம சேனலில். அதுதான் எனக்கு வந்து முக்கியமாக இருக்குது. உங்களுடைய கருத்தை நீங்கள் வந்து கண்டிப்பாக காணொலியில் தோன்றி எல்லாருக்கும் பகிரணும் அப்படிங்கிறது தான் நான் யோசித்து வைத்திருக்கக்கூடிய விஷயம். அதுக்கப்புறம் விராத் ஸ்ரீராம் அப்படிங்கிறவர் வந்து அண்ணா சம் வெதர் சேனலில் யூடியூப்பில் 70 சென்டிமீட்டர் ரைன் அண்ட் தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ளட் ஆகும் த்ரெட் பண்ணுறாங்க அண்ணா, எதுக்கு இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. அது எதனாலனா வேறு ஒன்றும் இல்லை ப்ரோ. இப்போ எப்படி அந்த 70 சென்டிமீட்டர்னு அவங்க ஒரு கணக்கு ஒன்று வைக்கிறாங்களே, அது எப்படி வந்ததுங்கிறத நீங்கள் வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த வானிலை ஆய்வு மையம் நம்ம ரெட் அலர்ட் கொடுக்குறாங்க இல்லையா, ரெட் அலர்ட், ஆரஞ்சு அலர்ட். இப்போ அந்த நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு நிற அடிப்படையிலான எச்சரிக்கைகளுக்கு மேக்ஸிமம் வேல்யூன்னு ஒன்று இருக்குது. அதிகபட்ச அளவு மழைங்கிறது வந்து ஒன்று இருக்குது. அந்த அதிகபட்ச அளவு எடுத்து இவங்க டோட்டலாக போட்டு கூட்டிப்பாங்க. 2 நாளைக்கு ரெட் அலர்ட் கொடுத்துட்டாங்கனாக்கா 2 நாளைக்கு அந்த ரெட் அலர்ட்டுக்கான மேக்ஸிமம் வேல்யூ எதுவோ அதை கூட்டி இத்தனை சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்யும் அப்படிங்கிற மாதிரி இவங்களாம் வந்து போட்டுக்கிறாங்க. இது வந்து எப்படி சொல்கிறதுனாக்கா, மக்கள் தான் இதை வந்து புரிஞ்சுக்கிட்டு மக்களுக்கு வந்து சரியான ஒரு எப்படி சொல்கிறதுனாக்கா அவங்களுக்கான அந்த வழிமுறைகள், அவங்களுக்கான அந்த விழிப்புணர்வு ஏற்படும் வரையில் இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் வந்து இருக்கும். நம்ம வந்து எப்படி சொல்கிறதுனாக்கா, ஒருத்தர்கிட்ட போய் ஒரு படத்தில் அழகாக ஒரு டைலாக் ஒன்று வரல, ஒருத்தரை ஏமாற்றணும்னாக்கா என்ன, ஒருத்தரை போய் கருணையை எதிர்பார்க்கக்கூடாது, ஆசையை தூண்டணும் அப்படிங்கிற மாதிரி மக்கள்கிட்ட வந்து வியூஸ் அதிகமாக வாங்கணும், ஷேர்ஸ் அதிகமாக வாங்கணும், ரெவன்யூ அதிகமாக வந்து, அதாவது மக்கள் வந்து எப்போ ஒரு காணொலியை வந்து அதிக பேருக்கு ஷேர் பண்ணுவாங்க, அதிக பேருக்கு வந்து பரப்புகிறாங்க இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க பயப்படும் போது தான் பரப்புகிறாங்க. அதனால் உங்களுடைய அச்ச உணர்வை தூண்டுவது தான் இப்பொழுது வந்து தலையாய கடமையாக பல வியாபார நோக்குடன் செயல்படக்கூடிய ஊடகங்களுக்கு இருக்கிறது. அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து வெளியே வரணும். ஊடக பயங்கரவாதம்ங்கிறதே ஒரு கொடுமையான ஒரு விஷயம். அது வந்து சில இடங்களில் நடந்து கொண்டு இருக்கிறது. அதை பற்றியும் நம்ம பேசுவோம். வருங்காலங்களில் நம்ம பல டாபிக் பற்றி நம்ம வந்து பேச இருக்கிறோம். சமூகத்துக்கு தேவையான பல விஷயங்களை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணமாக இருக்குது. ஹலோ அண்ணா, டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த்துன்னு சொல்லி விராட் ஸ்ரீராம் சொல்லியிருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கு ப்ரோ. இப்போ வாய்ஸ் கொஞ்சம் மாறி இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னுமே மாறும். இப்போ லைட்டாக கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுது. முன்ன அளவுக்கு இல்லை. ஏன்னா இப்போலாம் ஃபுல்லாக ஹாட் வாட்டர் தான் குடிச்சிட்ருக்கேன். தென் மாவட்டத்தில் இரவு நேரத்தில் கனமழை பெய்து வருகிறதுன்னு சொல்லி தாம்வேலையை சொல்லியிருக்காரு. அஃப்கோர்ஸ் பெய்யும். இன்னுமுமே வந்து மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ராம்ராஜ் திருச்சி மாவட்டம் வடக்கு பகுதியில் மழை உண்டா சார்? இங்கு தூறல் சாரல் மழை சார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாரு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ஸ்டாமை பார்க்கும்போது மலைச்சநல்லூர், திருச்சி அதுக்கெல்லாம் ஸ்டாம் வந்து இருந்தது. ஸோ கிடைக்கக்கூடிய மழை தான். ஏன்னா சுழற்சி வந்து எங்கேயோ இருக்குது இல்லையா, நமக்கு வந்து அதே நம்ம வந்து யோசிக்கணும். இப்போ நமக்கு வந்து ரொம்ப பக்கத்துலலாம் இல்லை சர்க்குலேஷன். நம்மளுடைய லேட்டிடியூட்லேயே அது வந்து கிடையாது. அது வந்து எங்கே இருக்குதுனாக்கா ஆல்மோஸ்ட்டு இந்த சதர்ன் மோஸ்ட் பார்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாட்டுக்கிட்ட தான் அதனுடைய லேட்டிடியூட் வந்து இருக்குது. பட் அப்படி இருந்துமே நமக்கு வந்து இந்த அளவுக்கு மழை வந்து கிடைக்குதுனாக்கா, எந்த அளவுக்கு மழை கிடைச்சாலும் அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் புத்திசாலித்தனம். அதுதான் நான் சொல்ல வர்றது. தீபன் குமார், கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் சுற்று வட்டார பகுதியில் எப்போது மழை நிற்கும்? எப்போ நிற்கும்னு நீங்கள் அக்யூரேட்டாக கேட்டிங்கனாக்கா நாளைக்கு நிற்கலாம். அதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். இப்போ பாண்டிச்சேரியில், அதாவது ஃபஸ்ட்டு இப்போ சென்னையில் குறைஞ்சிட்டு கிட்டத்தட்ட முன்னிருந்த அளவுக்குலாம் இப்போ வந்து இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் குறையும், அதுக்கப்புறம் டெல்டாவிலையும் குறையும். ஸோ அந்த மாதிரி கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகிட்டு வரும். அது கொஞ்சம் நேரமாகும், அப்படியே டிக்ரீஸ் ஆகிட்டு வரும் அந்த மழையோடைய அந்த இதுங்கிறது வந்து தாக்கம் என்பது. அதுக்கப்புறம் கோல்டு கிங், சேலம் மாவட்டத்தில் நாளை கனமழை இருக்குமா? நாளைக்கு கனமழை இருப்பதற்கான வாய்ப்பு குறைவுன்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். மழைக்கான வாய்ப்பு சேலம் மாவட்டத்தில் மேபி ஒரு சில இடங்களில் இருக்கலாம். அது என்னங்கிறத நம்ம பிற்பகல் நேர வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். தருமபுரி மாவட்டத்தில் காலையிலிருந்து தூறல் மழை பெய்து வருகிறது. மணிகண்டன் சி அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆமாம் ப்ரோ, இப்போ அவருக்கு சொன்ன பதில் தான். திருச்சிக்கே நான் அந்த விஷயத்தை தான் சொன்னேன். திருச்சி எங்கேயோ இருக்குது, சுழற்சி எங்கேயோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அப்போ தருமபுரி எங்கே இருக்குது, சர்க்குலேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. இது எங்கேயோ இருக்குது, தமிழ்நாட்டினுடைய தென்கோடியில் இருக்குது. ஸோ அப்படி நம்ம பார்க்கணும்.
அது இந்த அளவுக்கு அங்கே இருந்துட்டு இந்த அளவுக்கு அது வந்து இம்பேக்ட் பண்ணி அதன் வாயிலாக நமக்கு கிடைக்கக்கூடிய மழை தானே. ஸோ ஜஸ்ட் லைக் தட் அது அப்படியே இது பண்ணிட்டு வர வேண்டியது தான். அடுத்தடுத்த சுழற்சிகள் வரட்டும், பார்க்கலாம். அடுத்த சுழற்சிகள்லாம் எப்படி எப்படிலாம் நகருது அப்படிங்கிறத பொறுத்து மழை வாய்ப்புகள்லாம் எப்படி அமையுது அப்படிங்கிறத உங்கள் கூட பகிர்றேன். திருப்பூர் மாநகரில் மிதமான மழை பதிவாகி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சந்துரு ஏபிஎஸ் அவர் வந்து 5 மணி நேரத்திற்கு முன்பாக பதிவு பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் கனகராஜகன் அவர் வந்து புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் ஆலங்குடி தாலுக்கா லைட்டாக தான் ரைன் அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் என்ன கிடைக்குதோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதான். 6 மணி நேரத்துக்கு முன்பாக சொல்லியிருக்காரு. மேபி அதுக்கப்புறம் கூட அறந்தாங்கி தாலுக்காவில் சில இடங்களில் வந்து கனத்த மழை கூட பதிவாக இருக்கலாம், நமக்கு தெரியல. பட் இதுதான் சுழற்சி வந்து இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கனாக்கா அதோடைய எண்டை நோக்கி இருக்கிறது இந்த சுழற்சி. அதுக்கப்புறம் அடுத்த சுழற்சி வருது இல்லையா, அதுக்கப்புறம் அது எப்படி நகருதோ அதை பொறுத்து வந்து மழை வாய்ப்பு வந்து இருக்கும். தென்காசி மாவட்டத்தில் மாலையில் சற்று கனமழை பெய்து வருகிறது அப்படிங்கிற மாதிரி தாம்பேலைய சொல்லியிருக்காரு. ஆமாம், நான் கேள்விப்பட்டேன். உங்கள்கிட்ட ஏதாவது வீடியோ இருந்தால் அனுப்பிவிடுங்க. இந்த குற்றால தொடர்பான வீடியோலாம் எனக்கு வந்து கிடச்சிது. பட் அதெல்லாம் நம்பகத்தன்மை எனக்கு எப்படி இருக்கிறது தெரில. உங்களை மாதிரி யாராவது இப்போ நம்ம குழுவில் இருக்கிற நம்பகத்தன்மை மிக்க நபர்கள் வந்து எனக்கு வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து ஐடியா வந்து கிடைக்கும், அங்கே என்ன மாதிரியான நிலவரம்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி. லாரா ஜெலிசா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, 6 மணி நேரத்திற்கு முன்பாக நாகை மாவட்டத்தை விட அருகில் உள்ள காரைக்காலில் மழை குறைவாக பதிவாகி உள்ளது. சுமார் 20 கிலோமீட்டர் வித்தியாசம்தான் காரணம் என்ன? அப்படி இல்லை ப்ரோ. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 24 மணி நேரம் மழை அளவுகளை நீங்கள் சொல்கிறீங்களா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா காரைக்காலில் பெஞ்ச மழை நாகப்பட்டினத்தில் பெய்யல. பட் இப்போ இருக்கிற நிலவரம் வந்து அப்படி இல்லை. காரைக்காலில் பார்த்தீங்கன்னாக்கா 137 மில்லிமீட்டர் அளவு மழையை கடந்து இப்போலாம் பார்த்தீங்கன்னா 150, 160, 170 மில்லிமீட்டர் கூட தாண்டி இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பெஞ்சிட்டு இருக்கிற மழையை பார்த்தா அப்படி தான் இருக்குது. கண்டிப்பாக 200 மில்லிமீட்டர் இதே மாதிரி பெஞ்சிட்டு இருந்ததுன்னா ரீச் பண்ணிவிடும். நாகப்பட்டினத்தில் அந்த அளவுக்கு மழை இப்போ பதிவாகலை. கடந்த 24 மணி நேரத்தில் நீங்கள் ஏன் பதிவானுச்சுன்னு கேட்டிங்கன்னா, நாகப்பட்டினத்தில் அந்த அளவுக்கு மழை பதிவாகலை. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கோடியக்கரை மாதிரியான பகுதிகளில், தலைஞாயிறு மாதிரியான பகுதிகளில் தான் 180 மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழையானது பதிவாகி இருந்தது. ஸோ ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது இல்லையா? அப்படி இருந்தாலும் 20 கிலோமீட்டருக்குள்ளே வந்து மழையில் வேரியேஷன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இப்போ காரைக்காலில் பெஞ்சிட்ருக்கிற மழை வந்து நாகப்பட்டினத்தில் பதிவாகலைங்கிறதுலேயே நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இதுதான் இயற்கையில் இதுன்னு கிடையாது. நீங்கள் வந்து இப்படி நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா 5 கிலோமீட்டர் அந்த டிஃப்ரென்ஸில் கூட நிறைய வேரியேஷன் வந்துருக்கும். சென்னையில் எத்தனை மழைமானி இருக்குது நீங்கள் கணக்கு பாருங்கள். எல்லா மழைமானிலையும் ஒரே அளவாக மழை வந்து பதிவாகுது. கடந்த அந்த டானா புயலாக அது வந்தது இல்லையா, அப்போ வந்து அந்த சைடு நார்தன் மோஸ்ட் பார்ட் ஆஃப் சென்னை மணலி பக்கத்தில் நினைக்கிறேன் ஒரு இடத்துல 400 மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருந்தது. அந்த இடம் பேர் கூட வந்து எனக்கு சரியாக சடனாக எனக்கு வந்து ஞாபகம் வரல. கடப்பாக்கம்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் அங்கே ஒரு ஏரி ஒன்று இருக்குது, கடப்பாக்கம் ஏரி. அங்கே 400 மில்லிமீட்டர் கிட்ட மழையானது பதிவாக இருந்தது. ஆனால் அதே சமயம் சென்னை மாநகரிலே சில இடங்களில் அந்தளவுக்குலாம் மழையெல்லாம் பதிவாகலைல்ல. ஸோ அது மாதிரி தானே. ஸோ அந்த டிஸ்டன்ஸ் ஒரு பெரிய ஒரு விஷயம் கிடையாது. மழை மேகங்கள் அடர்த்தியான மழை மேகங்கள் எங்கே தொடர்ச்சியாக விழுதோ அங்கே தான் ஹெவி ரெயின் வந்து இருக்கும். அப்புறம் கரூர் ரெயின் எப்படி சார் அப்படிங்கிற மாதிரி மழை வந்து நேரம் பதிவாக இருக்கும் சில இடங்கள் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புகிறேன். 6 மணி நேரத்திற்கு முன்பாக பழனிசாமி அப்படிங்கிற நண்பர் வந்து கேட்டிருக்கிறாரு. அப்கமிங் ஹவர்ஸில் எந்த அளவுக்கு மழை கிடைக்குதோ அதை நம்ம அப்படியே எடுத்துக்க வேண்டியது தான். பெரம்பலூர் 5 மணி நிலவரம் மழை இல்லை சார். பெரம்பலூர் 5 மணிக்கு மழை இல்லை அப்படிங்கிற மாதிரி ரங்கன் சேவை அப்படிங்கிற நண்பர் வந்து சொல்லியிருக்கிறார். இது வந்து 7 மணி நேரத்திற்கு முன்பாக அவர் வந்து பகிர்ந்துருக்கிறார். ஆமாம், 5 மணி வாக்கில் பதிவு பண்ணியிருப்பார். அதனால தான் நம்ம 12:30 மணி வாக்கில் அதை படிச்சுட்ருக்கோம். அதுக்கப்புறம் ஆர்சி சனந்த் இளம்பிள்ளை ஒன்லி லைட் ரெயின் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அஃப்கோர்ஸ் நான் சொல்கிறது தான் அது. இப்போ கடந்த திருச்சிக்கும் அந்த பதிலை சொல்லியிருந்தேன், தருமபுரிக்கும் அந்த பதிலை சொல்லியிருந்தேன். நீங்கள் ரெண்டுத்துக்கு நடுவில் சேலத்தில் கேட்டிருக்கீங்க, உங்களுக்கும் அதே பதில் தான். சுழற்சி எங்கே இருக்குது, நம்ம பகுதி எங்கே இருக்குது, அதோடைய தாக்கத்தினால கிடைக்கக்கூடிய மழை தானே. ஸோ என்ன கிடைக்குதோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியது தான். அதுக்கப்புறம் யாரோ ஒரு அறிவாளி வந்து இங்கே வந்து பதில் சொல்லியிருக்காரு, கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு. அவர் பேர் வந்து முகமது மஜிதா லூஸு அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு அரலூஸு மாதிரி வந்து இங்கே வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. அவருக்குலாம் நல்ல வேலை வெட்டி இருந்ததுன்னா வேறு எங்கேயாவது போய் நல்ல விஷயங்களை பார்த்துருப்பாரு. இங்கே வந்து லூஸுன்னு கமெண்ட் பண்ணுறதில் அப்படி என்ன ஆனந்தம்னு தெரில. எந்த கேட்டகரியில் அவங்கெல்லாம் வந்து நம்ம சேர்க்குறதுன்னு தெரில. எதுப்பா லூஸு, நீயே லூஸாப்பா தம்பி, உன்ட்ட தான் கேட்குறேன், இருக்கியா நீ? அதுக்கப்புறம் அடுத்தது யார்,
பேக்கர் பக்கர் அப்படிங்கிற நண்பர் வந்து தூத்துக்குடி காயல்பட்டினம் மழை தொடர்ந்து 7 மணி நேரமாக விட்டு விட்டு பெய்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அஃப்கோர்ஸ் மழை வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் சில இடங்களில் நல்ல மழை வந்து பதிவாகி இருக்கிறது. விட்டு விட்டு அந்த மழை பதிவாகுது இல்லையா, இந்த மாதிரி தான் வந்து கடந்த 24 மணி நேரமாகவே வந்து டெல்டாவிலலாம் பெஞ்சிட்ருக்கு. அதை தான் நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம். இப்போ வந்து தென் மாவட்டங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால அங்கே வந்து பெய்யுது. 24 மணி நேரத்துக்கு முன்பிலிருந்தே பெய்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நேற்று முன்தினம் நள்ளிரவு நேரத்தில் ஆரம்பித்தது. அது வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. விட்டு விட்டு பெஞ்சிட்டு தான் இருக்குது. நடுவில் டே டைமில் கொஞ்சம் கேப் அதிகமாக கொடுக்குது, நைட் டைமில் கேப் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அவ்வளோதான் வித்தியாசம். அப்புறம் மணி ஒய்ஐபி, வணக்கம் தம்பி, லேசான மழை மிரட்ட நிலையில் எப்படி நேற்று நள்ளிரவிலிருந்து மழை இடையில் மதியம் ஒரு கேப் விட்டு இருந்தது, இப்பொழுது ஒரு 5 நிமிடம் நல்ல மழை எப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. என்ன கிடைக்குதோ அதுதான் இனிமேல். சுழற்சி வந்து அதோடைய என் பாயிண்ட்டுக்கு போயிட்டு, இதுக்கு முன்னாடிலாம் அது வந்து அங்கே இருந்தது, இலங்கைக்கு பக்கத்தில் இருந்தது, இலங்கைக்குள்ளே இருந்தது, மன்னார் வளைகுடாவை அடைந்தது. இப்போ மன்னார் வளைகுடாவிலேருந்து அது வந்து நகர்ந்து ஆல்மோஸ்ட் சவுத் மோஸ்ட் பார்ட் ஆஃப் தமிழ்நாடுடைய கோஸ்டல் பார்ட்ஸுக்கு ரொம்ப நெருக்கத்தில் இருக்குது. ஸோ இனிமேல் வந்து அது அதிக பெனிஃபிட்டை வந்து அந்த பகுதிகளுக்கு வந்து கொடுக்கணும். இது வந்து பார்த்திங்கனாக்கா அதனுடைய தாக்கத்தினால அந்த வளிமண்டலத்தில் மத்திய அடுக்கு வரையில் அதனுடைய தாக்கம் காணப்படுறதுனால நமக்கு இந்த அளவிற்கு தமிழகம் முழுமைக்குமே மழை வாய்ப்பு என்பது கிடைத்திருக்கிறது. ஸோ அந்த வகையில் நம்ம வந்து சந்தோஷப்பட்டுக்கணும். ஸோ இப்போ இனிமேல் வந்து எந்த அளவுக்கு மழை கிடைக்குதோ அதை நம்ம அப்படியே அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியது தான். பட் இப்போ டெல்டாவில் ரொம்ப இன்டென்ஸாக ரெயின்ஃபால் வந்து ரெக்கார்ட் ஆகுது. சில இடங்களில் தொடர்ச்சியாகவும் பதிவாகுது. விட்டு விட்டு பதிவானாலும் அது அந்த மழை ஃப்ரீக்வெண்ட்டாக பதிவாகுது. ஸோ அந்த மாதிரியான மழை வந்து அப்படியே கீழே வரைக்கும் அப்படியே ஷிஃப்ட் ஆகிட்டு வந்துச்சுனாக்கா மேபி நாகப்பட்டினம் மாவட்டத்துடைய தெற்கு பகுதிகளில் கூட அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் கனத்த மழைக்கான வாய்ப்புகள்லாம் வந்து இருக்குதுன்னு தான் சொல்லணும். அதன் பிறகு நம்ம புதுக்கோட்டை மாவட்ட கடலோர பகுதிகளில் கூட அந்த மாதிரியான மழை சில இடங்களில் பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். பட் இது நடக்குமாங்கிறது வந்து நமக்கு அந்த சுழற்சியினுடைய நகர்வுகளை அடிப்படையாக கொண்டது தான். அப்புறம் பாலகிருஷ்ணா, திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி கனமழை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. 15:25, அதாவது பிற்பகல் 3:25 மணிக்கு கனமழை அப்படிங்கிறத நமக்கு வந்து தெரியப்படுத்தியிருக்கிறார். இந்நேரம் மழை வந்து விட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த சுழற்சியினால் கிடைக்கக்கூடிய மழை வந்து திருவள்ளூரில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஃபினிஷிங் ஸ்டேஜின்னு கிடையாது, இந்நேரம் ஃபினிஷ் ஆகிருந்ததுன்னா அது ஃபினிஷ் தான். இனிமேல் அடுத்த சுழற்சியினால் கிடைக்கக்கூடிய மழை எப்படி இருக்குங்கிறது தான் நம்ம வந்து பார்க்கணும். அது பலன் வழங்குமாங்கிறது தான் நம்ம வந்து யோசிக்கணும். It is raining at our place 20 km southwest உடுமல்பேட் from 9 AM அப்படின்னு சொல்லி ரவீந்திரன் சிவசுப்ரமணியம் 9346 அப்படிங்கிற ஐடியாலேருந்து சொல்லியிருக்காரு. நன்றி, உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு நன்றி. உடுமலைப்பேட்டை அருகில் கூட காலையிலேருந்து மழை வந்து பதிவாகி இருக்குது. அப்புறம் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் உடன்குடி பகுதிகளில் லேசான மழை பெய்து வருகிறது அப்படிங்கிறது மாதிரி நம்ம ஜோ கார்ட்டூன் தமிழ் அவர் வந்து சொல்லியிருக்காரு. அவர் ரொம்ப நாளாக கேட்டுருந்தார் தூத்துக்குடியில் மழை உண்டான்னு. இப்போ மழை பதிவாகி இருக்குது, அவர் மகிழ்ச்சியோடு இருப்பார், நம்ம நம்பலாம். குண்டடம் பகுதியில் காலையிலிருந்து விட்டு விட்டு தொடர் தூறலாக பெய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி தங்கராசு அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ குண்டடம் இது வந்து மேற்கோள் மாவட்ட பகுதி, அங்கேயும் பார்த்திங்கனாக்கா காலையிலேருந்து மழையானது பதிவாக இருக்கிறது. இந்த பதிலை வந்து அவர் 8 மணி நேரத்துக்கு முன்பாக பதிவு பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் நீங்கள் வந்து டைமிங் வந்து பார்த்துக்கோங்க. ஒரு 4 மணி வாக்கில் அவர் வந்து பதிவு பண்ணியிருக்காரு, 4-4:30 மணி வாக்கில்னா. அப்போ அவருக்கு காலையிலேருந்து 4:30 மணி வரைக்கும் மழை வந்து அவருக்கு பதிவாகி இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா பட்டிகோலா நாட் இன்ட்ரெஸ்டட் இன் ரெயின் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியல. ஜெயந்த் சரவணா அப்படிங்கிற மாதிரி வந்து அவரோட ஐடி வந்து இருக்குது. மட்டக்களப்பு மழை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் இப்போ நாட் இன்ட்ரெஸ்டட்னால் அது நீங்கள் இப்போ விருப்பப்படலை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்களா அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து தெரியல. பட்டு அடுத்தடுத்த சுழற்சிகள் வருது. வர்ற சுழற்சி சும்மா இருக்காது. லோவர் லாட்டிடியூடில் வருங்காலங்கள்லேயும் சுழற்சி வருங்கிறது என்னோடய எதிர்பார்ப்பு. அதனால தான் 20ஆம் தேதிக்கு பிறகும் தென்கோடி மாவட்டங்களில் மழை வாய்ப்பு இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன், தமிழ்நாட்டிலேயே. அப்போ இலங்கையில் மழை இல்லாமையாக இருக்கும், இலங்கையில் மீண்டும் மழையெல்லாம் பதிவாகும், அதற்கான வாய்ப்பெலாம் வந்து உண்டு. அதுக்கப்புறம் கணேசனா அப்படிங்கிற ஐடியிலேருந்து ஃப்ரம் 11/12/2024 to 12/12/24 லைட் ரெயின் ஒன்லி அட் தேவிமங்கலம் நியர் சமயபுரம் எஸ்ஆர்எம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நன்றி, உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு நன்றி. அப்புறம் ஜெயக்குமார் அப்படிங்கிற ஐடியிலேருந்து சார் காந்தலூர் மறையூர் மாடரேட் ரைன்
இடுக்கி டிஸ்ட்ரிக்ட் கேரளா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ திண்டுக்கல் மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள், மறையூர் பகுதி, ஸோ அங்கெல்லாம் வந்து மழையானது பதிவாக இருக்கிறது. காந்தலூரிலும் மழையானது பதிவாக இருக்கிறது என்பது மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா சுப்பிரமணியம், கோவை மாவட்டம் அன்னூர் கணேசபுரம் சுற்று வட்டார பகுதியில் காலை முதல் விட்டு விட்டு சாரல் மழைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கு மாவட்டங்களிலும் மழையானது பதிவாக இருக்கிறது. மொத்தத்தில் நிறைய இடங்களில் இந்த சுழற்சி வந்து அதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. கும்பகோணம் பகுதியில் கனமழைன்னு சொல்லி செந்தில்நாதன் அப்படிங்கிற நண்பர் வந்து சொல்லியிருக்காரு. தற்பொழுதும் கும்பகோணம் பகுதியில் கொஞ்சம் நேரத்துக்கு முன்பாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு தான் இருந்தது. அப்புறம் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டம் மணிகண்டன் கேட்டிருக்காரு, அதன் வடக்கு பகுதிக்கு காலை முதல் தூறல் மழை பெய்து கொண்டுள்ளது சார் அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு. உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு நன்றி. தாராபுரம், குண்டடம், குடிமங்கலம் பகுதியில் விட்டு விட்டு மிதமான மழை பெய்து வருகிறதுன்னு சொல்லி ரமேஷ் சொல்லியிருக்காங்க. நன்றி. உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு நன்றி. இது வந்து 8 மணி நேரத்துக்கு முன்பாக நடந்த விஷயங்கள், அவங்க சொன்னதெல்லாம் அதே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்னவாசல் மழையே இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம்தான். துரை அப்படிங்கிற நண்பர் தான் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. தாம் வேலாய், வரப்போகின்ற அனைத்து சுற்றிலும் சரி தென் தமிழகத்தை காப்பாற்றும் என்று நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து 8 மணி நேரத்துக்கு முன்பாக சொல்லியிருக்கார். அப்போ நீங்கள் இப்போ வந்து கனமழை பதிவாகும் போல் இருக்கிறதே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. பட் 8 மணி நேரத்துக்கு முன்பாக வரப்போகின்ற அனைத்து சுற்றிலும், அஃப்கோர்ஸ் அப்கமிங் ரவுண்ட்ஸில் கூட நம்ம தென் தமிழ்நாடு பலனடைவதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது. இனி வரக்கூடிய காலங்கள் தென் தமிழகத்திற்கு மழையை வந்து அவ்வப்பொழுது கொடுத்து கொண்டு தான் இருக்கும். அப்படிங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பாக வந்து இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா மாரிமுத்து அப்படிங்கிற நண்பர் வந்து திருப்பூர் சவுத் உடுமலைப்பேட்டை மழை எப்போ சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடுமலைப்பேட்டை பக்கத்துலலாம் நம்மளால ஸ்டாம்பை வந்து பார்க்க முடிஞ்சுதுங்க. இது வந்து 9 மணி நேரத்துக்கு முன்பாக கேட்டிருக்காரு. ஸோ அதனால தான் இது வந்து ரொம்ப நேரம் வந்து தள்ளி போக பார்த்திங்கனாக்கா நம்ம கமெண்ட்லாம் படித்தோம்னாக்கா நமக்கே கன்ஃபியூஸ் ஆகிடும். ஏன்னா இப்போ இருக்கிற நிலைமை வந்து வேறு மாதிரி இருக்குது, அப்போ இருந்த நிலைமை வந்து வேறு மாதிரி இருந்தது. ஸோ இப்போதைக்கு டெல்டாவில் மழை வந்து சாத்துன்னு சாத்துது. குறிப்பாக காரைக்கால் பகுதிகளில் சாத்துது. அதை நான் கண்ணு முன்னாடியே பார்க்குறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய இடங்களில் சாத்துது. இது இல்லாமல் தென்கோடி மாவட்டங்களிலும் சில இடங்களில் கனத்த மழைப்பொழிவு அது ஏற்படுத்தி கொண்டிருப்பதாக நமக்கு நண்பர்களின் வாயிலாக தகவல்கள் தெரிய வருகிறது. பட் ரேடார் படங்களில் நம்மளால் அங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை அக்யூரேட்டாக தெரிஞ்சிக்க முடியாது. அது வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம்தான். அது வந்து நம்ம எப்படி சொல்கிறது, இது வந்து இயலாமை தானே. அங்கே ஒரு ரேடார் இருந்ததுனாக்கா அது வந்து கரெக்டாக ஜென்ரேட் பண்ணி இமேஜஸை ப்ரொடியூஸ் பண்ணி இருந்ததுனாக்கா நமக்கு அது வந்து தெரிஞ்சிருக்கும் அங்கே இருக்கக்கூடிய கரெக்டான சிச்சுவேஷன். அண்ட் நிறைய ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன்ஸ் அங்கங்கே இருந்ததுனாக்கா அதெல்லாம் ப்ராப்பராக ஒர்க்காக இருந்ததுனாக்கா அங்கே என்ன நிலவரம், அங்கே எவ்வளோ ரெயின்ஃபால் ரெக்கார்டாக இருக்குது அப்படிங்கிறதுனா கூட நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் வச்சு நம்ம ஒரு அசஸ்மெண்ட் பண்ணலாம். அதை வச்சு சில விஷயங்களை நம்மளால் வந்து யூகிக்க முடியும், இந்த சர்க்குலேஷனுடைய அந்த நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம வெதர் மாடல்ஸை பார்த்து மட்டும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒரு தடவை வந்து சர்க்குலேஷன் எந்த இடத்துல இருக்குங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியாது. அதனால தான் நம்ம வந்து அப்பப்போ அந்த மழை பதிவாகி இருக்கக்கூடிய அந்த நிகழ்நேர தகவல்களையும் உற்று நோக்கிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அது முன்ன பின்ன நடக்குதா அப்படிங்கிறத வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான். அப்புறம் கடைசியாக ஒரு கமெண்ட்டை படிச்சிடும். சங்கரபாண்டியன், நெல்லை மாவட்டம் நாங்குநேரி கலாக்காடு பகுதியில் வடுகச்சி மிதல் கிராமத்தில் இன்று காலை முதல் மிதமான மழை அப்படின்னு சொல்லியிருக்காரு. 9 மணி நேரத்துக்கு முன்பாகவே பதிவு பண்ணியிருக்கிறார். அதே மாதிரி நிறைய பேர் பதிவு பண்ணியிருக்கீங்க. உஸ்மான் விஎஸ்புரம், நெல்லை கண்டினியூஸ் மாடரேட் ரெயின், வேலன் சந்தூர் நல்ல மழைன்னு சொல்லி மணி அவரும் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ நிறைய இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது. நோ ரைனேட் புதுக்கோட்டை அரிமளம் ஏரியா 4 நாளாக தூறல் மட்டுமே அப்படின்னு சொல்லி பாபுக்கே சொல்லியிருக்காரு. ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. இவரும் வந்து ஒரு 9 மணி நேரத்துக்கு முன்பாக தான் பதிவு பண்ணியிருக்கிறாரு. ஸோ இவ்வளோ கமெண்ட் இருக்குது. ஸோ கமெண்ட்டை வந்து படித்தேன். நிறைய விஷயங்களை உங்கள்கிட்ட வந்து நான் வந்து உள்வாங்கிக்கிட்டேன். சில விஷயங்கள் நம்ம வந்து பதில் வழங்கக்கூடிய வகையில் இருந்தது. அதுக்கெலாம் நான் வந்து பதில் வந்து வழங்கியிருக்கிறேன். அண்ட் அவ்வளோதான் தோழர்களே, இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் கிடைக்கக்கூடிய மழையை நீங்கள் வந்து வரவேற்று கொள்ளுங்கள். அண்ட் அடுத்த சுற்றுலா எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். இந்த சுற்று வந்து கிட்டத்தட்ட அதனுடைய இறுதி தருவாயை நெருங்கி கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லுவேன். இன்னும் ஒரு 2 நாள் தான் ஆல்மோஸ்ட் இந்த சுற்று வந்து ஃபினிஷ் ஆகிடும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. இன்றைக்கி நம்ம வந்து 13ஆம் தேதிக்கே வந்துவிட்டோம். ஸோ இன்றைக்கி தான் வந்து அதோடைய கிட்டத்தட்ட அதோடைய பீக்குங்கிறது வந்து குறைய ஆரம்பிக்கக்கூடிய நேரம். இந்த நேரத்திலே சென்னையில் வந்து குறைய ஆரம்பிச்சுட்டு இனிமேல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே படிப்படியாக குறைஞ்சிட்டே வரும். நாளைக்கு பார்த்திங்கனாக்கா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தென்கோடி மாவட்டங்கள் நாளைக்கு ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவை பெறலாம். தென் கடலோர மாவட்டங்கள் நாளைக்கு ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவை வந்து பெறலாம். மற்றபடி பார்த்திங்கனாக்கா வடகடலோர மாவட்டங்களில் பெரிய அளவிலான ஆக்டிவிட்டீஸ் நாளைக்கு இருக்குமா, அதாவது 14ஆம் தேதி இருக்குமாங்கிறது வந்து சந்தேகம்.
ஏன்னா நம்ம நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேரத்தில் பதிவு பண்ணுறதுனால கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். 14ஆம் தேதி 15ஆம் தேதிகளில் அந்த ஆக்டிவிட்டீஸ் இருக்குமாங்கிறது வந்து சந்தேகம். அவ்வளோதான் தொடர்களே. அடுத்த காணொளியில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இமானுவேல். நன்றி, வணக்கம்.